கொஞ்சம் நான் ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ தாட் ஐ won't be able to do on a larger scale. ஸோ என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதான் நான் பண்ணிட்டு இருக்கணும், அந்த ஷூட்டிங் இல்லாத டைத்தில் நான் அதான் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் ஒன் மிஷின் அண்ட் ஒன் மாஸ்டர் அண்ட் ஒன் டெய்லர், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசுக்குட்டின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு 1 lakh சாரின்னு நாங்கள் ரெடி பண்ணோம். அதெல்லாம் ஐ திங்க் நீங்கள் என்ன பிறந்திருக்க மாட்டீங்க அந்த டைமில். பட் 1 lakhன்னு ஒரு சாரி அப்போல்லாம் வந்து இட் வாஸ் குவைட் அன்ஹர்ட் ஆஃப். அப்போல்லாம் வந்து ஒரு 1 lakh சாரியான எல்லாரும் அந்த சாரி பார்க்கணுங்கிறதுக்காக தியேட்டர்ஸ்க்கு வருவாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஹஸ் பிகம் ஈஸியர். பட் அந்த அளவுக்கு எனக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சுஹாசினிக்கு அவ்வளோவா பண்ணினதில்லை, பட் குஷ்புக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளவுசஸ்லாம். அவங்க நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி வேணும்னா எங்கிட்ட வருவாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. லாஸில் போகாமல் இருக்கணும் என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் பார்ப்பேன் தவிர, ஸோ இதுதான் எனக்கு சாப்பாடு போடணும், இது வச்சுட்டு தான் நான் எல்லாமே பண்ணி ஆகணும்னு கிடையாது. ஸோ பேசிக்லி ஸ்டில் ஐம் டூயிங் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுல வந்து there's no point. I encourage all women to work. இப்போ பார்த்தாலும் நான் புஷ் பண்ணிட்டு இருப்பேன், எதாவது பண்ணுங்க கம் ஆன், டோன்ட் சிட் லைக் தட் அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். எந்த விஷயமா இருக்கட்டும், நாட் இது இப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு இல்லை, வீட்டில் ஏதாவது ஒரு ஹாபீஸில் பண்ணலாம், ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், ஒரு குக்கிங் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்கெட்சிங் பண்ணலாம், ஏதாவது ஒன்று இருக்குது தெரியுமா, நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம், ஏதாவது. ஸோ விமன் ஆர் ஸோ மல்டி டேலண்டட் நான் சொல்லுவேன். அதனால அவங்கள வந்து நான் சும்மாவே இருக்க விட மாட்டேன் நான். அண்ட் இப்போ வந்து சரண்யா வந்து நிறைய என் கூட பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் அவங்களோடது இருக்குது. கிராஜுவலி ஷீ இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் மை டிசைன்ஸ்லாம். ஸோ ப்ரைடல் அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணுவேன். வெஸ்டர்ன் வேறு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ coming to your business journey, ma'am, 30 years of your business journey, where did it all start? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிஸ்னஸ் ஐடியா எப்படி வந்துச்சு? இது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாக இது ஆரம்பத்துலேருந்தே பண்ணலைங்க. எனக்கு ஒரு பேஷன் இது. மெயின்லி வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸோட விளையாடணும், ஃபேப்ரிக்கோட விளையாடணும். ஸோ எனக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த காஸ்டியூம்ஸ் என்னோடது நானே தான் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அதை. அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது காஸ்டியூம் வேணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணினது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசுக்குட்டின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு 1 lakh சாரின்னு நாங்கள் ரெடி பண்ணோம். அதெல்லாம் ஐ திங்க் நீங்கள் என்ன பிறந்திருக்க மாட்டீங்க அந்த டைமில். பட் 1 lakhன்னு ஒரு சாரி அப்போல்லாம் வந்து இட் வாஸ் குவைட் அன்ஹர்ட் ஆஃப். அப்போல்லாம் வந்து ஒரு 1 lakh சாரியான எல்லாரும் அந்த சாரி பார்க்கணுங்கிறதுக்காக தியேட்டர்ஸ்க்கு வருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சாரியை வந்து ஊராக டிஸ்பிளேக்கு அனுப்பிச்சோம். ஸோ ஆக்சுவலாகவே அது வந்து வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சாரீ. அது எப்படி பண்ணோன்னா, அதில் வந்து சாரியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணி அதில் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ ஒர்த் வந்து அதுக்கு நிறைய ஆயிடுச்சு அது. ஸோ 1 lakh சாரின்னு அப்போவே ரெடி பண்ணோது. ஸோ மெனி இயர்ஸ் பேக். ஸோ அதை பார்த்து எல்லாருமே அதை ஐயோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ எனக்கு பிடிச்ச விஷயமாச்சு இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சதாங்க அது. நம்ம படம்னு வரும்போது எந்தெந்த ஹீரோயின்ஸுக்கு நம்ம ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்கீங்க? இல்லை, நான் அப்படின்னு பண்ணல. நான் ஜென்ரலாக தான் படத்துக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் ஹீரோயினுக்கு நான் அப்படி இல்லை, ஒரு மூவி ஃபுல்லாக எல்லாருக்குமே அப்படியா? எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ண மாட்டாங்க, எப்படியும் காஸ்டியூமர் இருப்பாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ ஃப்ரம் தட் அப்போ பிஸ்னஸ்ன்னு ஓகே நம்ம ப்ராப்பராக ஒரு புட்டிக் செட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இப்போ வந்துச்சு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டிபிக்கல் புட்டிக்ங்க இது. ஏன்னா என்னோடது மெயினாக கஸ்டம் மேட் ஆர்டர்ஸ் தான் அது. ஸோ யாராவது பர்டிகுலராக அந்த மாதிரி வேணும்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். ப்ரைடல் ஆர்டர்ஸ் தான் நான் நிறைய பண்ணுறது. ஸோ நிறைய பிரைட்ஸ் எங்கிட்ட வருவாங்க, வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு நல்லா இருக்கணும் சாரி கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பிரைடல் இது தான் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணினது. ஸோ அதில் தான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் வந்து பார்த்தேன் என்னோட கல்யாணத்துலேருந்தே பார்த்தேன் சாரீஸ் வந்து கிராண்டாக இருக்கும், ப்ளவுஸ் வந்து ஒரு பிளெயினாக ஒரு ப்ளவுஸ் தான் போட்டுட்டு வந்தேன். நானே என் கல்யாணத்துக்கு அப்படி தான் போட்டுட்டு வந்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைட்ஸ் அந்த மாதிரி தான் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் இருக்கும், ஆனால் சாரி மட்டும் ஒரே ஜக ஜக ஜகன்னு கிராண்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஐ டோன்ட் என்ஹான்ஸ் த ப்ளவுஸ் அ பிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ திங்க் அப்போ வரைக்கும் எனக்கு அட்லீஸ்ட் இங்கே சென்னையில் யாருமே எனக்கு ப்ளவுஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதில் எம்ப்ராய்டரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஐ திங்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமா இருக்கும், ஆர் மேபி சம்படி அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்களா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி பண்ணலான்னு ஆரம்பித்தேன். நான் அதுதான் கிராஜுவலாக என்னோடது ஐ மீன் இட் கேவ் மீ குட் நேம் அண்ட் ஃபேம் ஆல்சோ. ஓகே, இப்போ எப்படி மேம் கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணுற ஒரு ப்ராசஸ்? இப்போ மேபி நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, அக்கௌண்ட் வைக்கலாம், மார்க்கெட்டிங் அது இருக்குது, பட் இல்லை அப்போல்லாம் வந்து ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத்துங்க. ஸோ என்னோட வேலை நல்லா இருக்கு, ஃபினிஷிங் நல்லா இருக்கு, நான் வெரி பர்டிகுலர் வந்து நல்ல ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கணும், இட் ஷுட் லாஸ்ட் தம் லாங். சும்மா இன்னைக்கு தைச்சிட்டு நாளைக்கு அதை கிழிஞ்சிருச்சுன்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு, இட் ஷுட் லாஸ்ட் லாங். இன்னைக்கு வந்து ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட். என்ன வந்து இன்னைக்கு கூட ஒரு 25 years பேக் எனக்கு வெட்டிங் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தீங்க, இன்னும் அப்படியே இருக்கு அப்படிம்பாங்க என்கிட்ட. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அந்த மாதிரி ஸோ இட் ஷோஸ் தட் மை ஒர்க்மேன்ஷிப் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குவாலிட்டியில் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பராக இப்போ நம்ம ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோங்கும் போது அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டடீஸ் தேவைப்பட்டிருக்குல்ல மேம்? அந்த ஒரு ஸ்டடீஸ் இருந்திருக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இல்லை, எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஐ வுட் ஹவ் ரியலி லைக் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் படித்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் நாலேஜ். அது எனக்கு அது வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நடிக்க வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு நடிக்க வந்து அப்படியே கல்யாணம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஐடியா வந்து தவிர, ஸோ எனக்கு அதுக்குன்னு ஒரு படிப்புன்னு நான் பண்ண முடியல. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கெயின் பண்ணினேன். அண்ட் இன்ன வரைக்கும் கூட ஐ ஸ்டில் ஐம் லேர்னிங். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தால் கூட அவங்ககிட்டே நான் கற்றுப்பேன். இப்போ சாரி இது பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ப்ராப்பர் சில்க் சாரி அதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா வீவர்ஸ் கிட்ட போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சாரீஸ் நான் வந்து சேல் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி ஒன்லி ப்ளவுஸ் டிசைனிங் தான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாரீஸ் வந்து அவங்க தான், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சாரி வேணும்னு. அவங்கக்கிட்ட போய் நான் உங்களுக்கு வீவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா, அவங்க என்ன லைக் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ எப்படி மேம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இந்த ஒரு 30 வருஷத்துல நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி இவ்வளோ டிகேட்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு? முந்திலாம் வந்து எங்கிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க, சஜஷன்ஸ் கேட்பாங்க, எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் மண்டையை உடச்சிட்டு ஐ ஹேவ் டு ஒர்க் எப்படி பண்ணலான்னு. இப்போ வந்து எல்லாருக்குமே சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஹஸ் பிகம் ஈஸியர். பட் அந்த அளவுக்கு எனக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பிகாஸ் அது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. இப்போ வந்து நிறைய ஐடியாஸ், ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது. ஓவர்லோட் ஆஃப் ஐடியாஸ் நான் சொல்லலாம், ஃப்ளோ கிடையாது, ஓவர்லோட் ஆஃப் ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் திறந்தீங்கன்னா thousands of designs and thousands of designers எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜனங்க வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ண முடியுது. முந்தி வந்து நான் சொல்கிறது வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ நான் ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கொடுக்குறேன்னா அதை வச்சு தான் அவங்க தே டு பி ஹாப்பி. ஸோ அது வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறத வச்சுட்டு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறது அது கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்துலலாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இட்ஸ் ஈஸியர் ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கைடு ஒன்று ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆல் தீஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து தே பிரிங் அ லாட் ஆஃப் டிசைன்ஸ், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணிடுறது. நம்ம இப்போ செலிபிரிட்டிஸ் பற்றி கேட்கும்போது சுஹாசினி மேம், குஷ்பு மேம் அங்கேருந்து வண்டியாக ட்ரெஸ் வரும்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி மேம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு? பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக. நான் சுஹாசினிக்கு அவ்வளோவா பண்ணினதில்லை, பட் குஷ்புக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளவுசஸ்லாம் அவங்க நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி வேணும்னா எங்கிட்ட வருவாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இப்போ இது வரைக்கும் 30 வருஷத்தில் பண்ணதில் ஒரு கஸ்டமருக்கு திஸ் இஸ் மை ஃபேவரட்னு உங்களுக்கு மனசார இருந்திருக்கும் இல்லையா? அது ஞாபகம் இருக்கா? அப்படின்னு இல்லைங்க, எனக்கு அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்த்தாலே ஐம் ஹாப்பி. இதுதான் ஃபேவரட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ட்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்றைக்கி வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி திங் சேஞ்சஸ் ஓவர் டைம். இப்போ பிஸ்னஸாக நீங்கள் எப்படி மேம் அந்த பார்த்துருக்கீங்க? இப்போவும் நமக்கு பிடிச்ச ஒரு இது பண்ணுறோங்கிறத ஒரு பிஸ்னஸ் ஒரு சைடுக்கு வந்துட்டீங்களா? பிஸ்னஸ் ஓரளவுக்கு இங்கே பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஐ கான்ட் லாஸ் எடுத்துகிட்டு நான் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஐ ஹேவ் டு சி தட் லாஸில் போகாமல் இருக்கணும் என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் பார்ப்பேன் தவிர, ஸோ இதுதான் எனக்கு சாப்பாடு போடணும், இது வச்சுட்டு தான் நான் எல்லாமே பண்ணி ஆகணும்னு கிடையாது. ஸோ பேசிக்லி ஸ்டில் ஐம் டூயிங் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். பட் அது ஸ்டில் இட்ஸ் ஆல்சோ அ பிஸ்னஸ் பிகாஸ் இட் டஸ் பே ஆல்சோ இல்லையா? இப்போ நம்ம லாஸ்ன்னு பற்றி பேசும்போது முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இருந்திருக்கா மேம்? இல்லை, இந்த பர்டிகுலர் டைப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பெருசாக இல்லை. அஃப்கோர்ஸ் மெஷினரி அண்ட் ஸ்டாஃப் அதெல்லாம் மட்டும் தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது தவிர
அண்ட் அந்த பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நம்ம த்ரெட்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வாங்குறது, அப்புறம் நம்ம டெய்லரிங் செட்டப் எல்லாம் பண்ணுறது, அது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு ஃபேப்ரிக் நான் நிறைய வாங்கி எப்போவுமே நான் ஸ்டாக் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதுதான் எப்போவுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். ஏன்னா எனக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட பீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பெரும்பாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட 2 சேம் பீசஸ் பார்க்கவே முடியாது. ஒன் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதாவது இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மெஷினரி, பேசிக்கான ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணணும்னா எந்த அமௌண்ட்டில் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? அமௌண்ட்டுன்னு கிடையாதுங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பேசிக்காக என்ன உங்களுக்கு வேணும், ஸ்டிச்சிங்க்கு வேணும்னா உங்களுக்கு டெய்லரிங் மெஷின்ஸ் வேணும், த்ரெட் வேணும், நீடில்ஸு, அந்த ஹூக்ஸ், அந்த ஒரு அக்சசரிஸ் எல்லாமே வேண்டியிருக்கும். யூ நீட் அ குட் மாஸ்டர், யூ நீட் பர்சன் ஹோல் கட் யுவர் ஃபேப்ரிக்ஸ், அப்புறம் நல்ல டெய்லர் வேணும், அப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த பேசிக் ஃபியூ பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோஸ் ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். நான் அதுதான் வந்து இந்த பர்சன்ஸ் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப வருஷம் வந்து ஒரு பெரிய யூனிட்டில் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் ஐ வாஸ் அவுட். அண்ட் அப்புறம் ஒரு few months I didn't do anything. Then I started again all over from scratch. அப்போ வந்து ஒரு மிஷின் வச்சு தான் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட பிஸ்னஸை திருப்பி வந்து பிகாஸ் எனக்கு ஐடிலாக இருக்க வேண்டாம். சரி, நான் வந்து எப்போவுமே ஐ டோன்ட் அலவ் விமன் டு சிட் ஐடில். அவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு திறமை இருக்குங்க. ஸோ அது வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் தான் நான் எல்லாருமே புஷ் பண்ணுவேன். நான் எப்போவுமே ஐடிலாக இருக்காதீங்க, உங்களால் முடியும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருங்க. ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா தேவையில்லாமல் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுல வந்து there's no point. யூ கெட் ஆன் வித் யுவர் லைஃப். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு டைவர்ஷன் ஏதாவது ஒரு வழி வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ என்கரேஜ் ஆல் விமன் டு ஒர்க். எப்போ பார்த்தாலும் நான் புஷ் பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணுங்க, கம் ஆன், டோன்ட் சிட் லைக் தட் அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். எந்த விஷயமா இருக்கட்டும், நாட் இது இப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு ஹாபீஸில் பண்ணலாம், ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், ஒரு குக்கிங் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்கெட்சிங் பண்ணலாம், ஏதாவது ஒன்று இருக்குது தெரியுமா, நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம், ஏதாவது. ஸோ விமன் ஆர் ஸோ மல்டி டேலண்டட் நான் சொல்லுவேன். அதனால அவங்கள வந்து நான் சும்மாவே இருக்க விட மாட்டேன். நான் என்ன எங்கிட்ட வந்த டாஸ்க் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ புஷ் எவ்ரிபடி டூ சம்திங் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ தாட் ஐ won't be able to do on a larger scale. ஸோ என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதான் நான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஷூட்டிங் இல்லாத டைத்தில் நான் அதான் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ started with just one machine and one master and one tailor. அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். Then it became 2 and then 4. அந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஆன் a large scale. திடீர்னு ஷூட்டிங் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஓகே. ஸோ எப்படி நம்ம இது பேலன்ஸ் பண்ணுறீங்க, ஒர்க், ஷூட்டிங் அண்ட் திஸ் பிஸ்னஸ்? நோ ரெஸ்ட். ஸோ எங்கே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிற ஒரு பிளேஸ் அது எதுவாக இருக்கும்? ஒர்க் இல்லையா? இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்து எனக்கு கிளைண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அவங்க வந்து we are really so happy seeing this final output அப்படின்னு சொல்லும்போது it gives me lot of satisfaction. கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவங்க என்ன மாதிரி சஜஷன்ஸில் வருவாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க? சில பேர் வந்து ரொம்ப அவங்களுக்கு தெளிவாக இருப்பாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா. ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை, அவங்க வந்து ஆல்ரெடி மைண்ட் செட்டில் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லும்போது அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, நம்ம அதை வந்து எம்ப்ராய்டரி ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, டெய்லர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, நம்மளோட கன்வேயிங் த மெசேஜ் டு த ஸ்டாஃப் டு ஒர்க் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம மைண்ட் செட்லேயே அவங்களும் திருப்பி ஒர்க் பண்ணணும். அது வந்து கிளைண்ட் ஹஸ் டு பி சே, நானும் இதே தான் மீன் பண்ணேன்னு அவங்க நினைக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து இல்லை உங்ககிட்ட நாங்கள் விட்டுடுறோம், we've seen your work அப்படிங்கும்போது ஐ ஃபீல் மச் மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களோட பாடிக்கு எப்படி இது நல்லா இருக்கும்னு. ஐ ஹாவ் அ பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும், இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் இது அப்படின்னு நான் நினைப்பேன். நான் ஸோ அந்த மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக கீகி மேமோடையும் அதே மாதிரி சரண்யா மேமோட இன்வால்மெண்ட்டும் இருக்கு இல்லையா மேம்? ஆமாம், இல்லாமல் இருக்குமா? ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது எனக்கு கீக்கி தான் நான் அடிக்கடி மாடலிங்காக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ட்ரெஸ் நல்லா இருக்கா போட்டு பார்க்கறதுக்கு. நான் அவங்க வந்து போட்டாலே எனக்கு ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஷி கேரிஸ் இட் ஆஃப் வெரி வெல். ஸோ அதனால் நிறைய சஜஷன்ஸ், வெஸ்டர்ன் இதுக்கெல்லாம் வந்து நிறைய அவங்க சஜஷன்ஸ் தான் வரும். அண்ட் இப்போ வந்து சரண்யா வந்து நிறைய என் கூட பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் அவங்களோடது இருக்குது. ஸோ கிராஜுவலி ஷீ இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் மை டிசைன்ஸ்லாம். ஸோ ப்ரைடல் அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணுவேன். வெஸ்டர்ன் வேர் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் 3 பேர் உட்காந்தீங்கன்னா உங்களோட அந்த எப்படி இருக்கும் அந்த கான்வர்சேஷன்? 3 பேர் சேர்ந்து உட்காண்டெல்லாம் நடக்கல. சரி, 2 பேர் நீங்களும் கீகி மேமும் இருக்கீங்க, இல்லை நீங்களும் சரண்யா மேமும் இருக்கீங்க. கீகியோட வந்து எந்த மாதிரி கலர், எந்த மாதிரி ட்ரெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி போங்க, நீங்கள் இந்த மாதிரி லூஸ் பேண்ட்ஸு, இப்போது இந்த பலாசோஸ் இது நல்லா இருக்குது, இப்போ இந்த நேரோ பேண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு அவங்க நிறைய அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கஃப்தான்ஸ் இப்போ ரொம்ப இன்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியாஸ் ஃபர்தர் ஐ புட் இட் ஆஃப் டு த கஸ்டமர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி சஜஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க எனக்கு. அப்புறம் ஷரண்யா வந்து நிறைய இந்த கட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவங்க ஆக்சுவலி ஃபேஷன் கொஞ்சம் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. லண்டனில் படிச்சதுனால அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ அவங்க நிறைய டிசைன் பண்ணுவாங்க. இதுலலாம் நம்ம பாக்யராஜ் சாரோட இது ஏதாச்சும் ஒன்றுமே கிடையாது, மாரல் சப்போர்ட் தவிர ஒன்றும் கிடையாது. இல்லை மேம், சாரி நல்லா செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் ஐடியா இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த 30 years ஆஃப் இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் என்னென்ன நீங்கள் கற்றுக்கிட்ருக்கீங்க மேம்? ஒரு லெசனாக அந்த அந்த ஒரு ஜேர்னியில் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம ரொம்ப வந்து நம்ம ஐடியாஸை புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் அதை லைக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதை அவங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நாங்கள் தைக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதனால் நான் நிறைய வந்து என்னோட ஐடியாஸ் அப்படி கொடுக்க மாட்டேன், சஜஷன்ஸ் மாதிரி லைட்டாக கொடுப்பேன். அவங்க அதை ரிசெப்டிவாக நல்லா அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் தென் அவங்க ஃபர்தராக கேட்டாங்கன்னா நான் வந்து எப்போது சஜஷன்ஸ் பண்ணுவேன் நான். ஸோ ஐ லேர்ன் தட் நிறைய நம்ம புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு எது பிடிக்கிறதோ அவங்க மைண்ட் செட்டை முதல்ல நம்ம புரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் நான் மெயினாக கற்றுக்கிட்டது. ஓகே மேம். இது கூட உங்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்டி சாரீங்க. இப்போ இது பாருங்க, ஃபுல் ப்ளவுஸில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஒர்க் செப்பரேட்லி பண்ணி இந்த சாரீ ரெடி பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட்டி வேர் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி. ஒரு கஸ்டமருக்கு யூஎஸ்ல இருந்தாங்க, அவங்களுக்காக வந்து கஸ்டம் மேட் பண்ணோங்க. ஸோ அது வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் டிசைன் வேணும்னாங்க. ஸோ துணி எடுத்து அந்த பிரிண்ட் நாங்கள் ரெடி பண்ணி அந்த பிரிண்ட் அந்த துணியில் பண்ணி டை பண்ணி அது கலர்ஸ் எல்லாம் அது கரெக்டாக பண்ணி அப்புறம் பேனலாக ஒரு ஸ்கர்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி ரொம்ப கிராண்டாக இருந்தது. அது எவ்வளோ நாள் ஆச்சு? அதாச்சும் ஒரு 20-25 days ஆச்சு. கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிற ஒரு அந்த நோஷன் இருக்கு. நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, வந்து பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து என்ன காஸ்ட் நம்மளுக்கு வந்து, நான் செலிபிரிட்டி அதுக்காக காஸ்ட்லாம் கிடையாது. என்னோட ஒர்க்மேன்ஷிப்புக்கு காஸ்ட் இருக்கும், என்னோட ஃபினிஷிங்கு என்னோட குவாலிட்டிக்கு கண்டிப்பாக அந்த காஸ்ட் இருக்கும். செலிபிரிட்டிக்கெல்லாம் நான் காஸ்ட் எதுவுமே போடுறது கிடையாது. ஸோ இது வந்து பேண்ட்டோட டீம் பண்ணி மேலே ஒரு கோட் மாதிரி போடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வெஸ்டர்ன் வேர்க்காக யூஸ் நல்லாயிருக்கும். சாரீஸும் சில சாரீஸ்க்கு நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி நாங்கள் டீம் அப் பண்ணது வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட் அண்ட் ப்ரொக்கேட் ஃபார்மல் கோட்டோட உள்ளே போடுற மாதிரி. இது கொஞ்சம் மோர் டெமியூராக கொஞ்சம் ப்ளவுஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ப்ளவுசஸ் பண்ணேன். ஸோ ஈச் ஒன் இட்ஸ் கஸ்டம் மேட் தான், அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம்.